வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பழனி முருகன். நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனலில் இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நேற்று வந்து ஒரு சமூக வலைதளங்களில் வந்து ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன் நான். அந்த காணொளி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. மனசை வந்து உருக்கிடுச்சு இந்த காணொளி பார்த்தோன்னே. காரணம் வந்து இந்த காணொளியை நீங்கள் பார்க்கும்போது எல்லாம் உங்களுக்கு புரியும். முக்கியமாக இந்த காணொளியை பார்த்து மக்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த காணொளியில் வர மலைவாழ் மனிதனை பற்றி தான் இதில் வந்து சொல்லியிருப்பார். அந்த சட்டை அணிஞ்சிருக்காரு பாருங்க அவரை பற்றி மக்கள் நீங்கள் வந்து அவர் எந்த நிலைமையில் இந்த அரசாங்கம் வந்து வச்சுருக்குங்க இந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக இந்த அரசாங்கம் வந்து வெட்கப்பட வேண்டிய ஒரு நிலைமையை தான் வந்து இந்த மலைவாழ் மனிதர்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. அதுக்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த காணொளி வந்து இருக்குது. இந்த காணொலியில் இவர் அந்த சமூக வலைதளங்களை வந்து இவர் போட்டு இருக்கிற இந்த காணொலியில் என்ன சொல்லியிருப்பாரோ அதை பற்றி சொல்லி முடித்த பிறகு இதை பற்றி மக்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்க அதை பற்றியும் நான் இந்த காணொலியில் சொல்கிறேன். அதுக்கு பிறகு நான் கடைசியில் ஒரு முக்கியமான சில விஷயங்கள் சொல்லுவேன். அதனால் நீங்கள் இந்த காணொலியை வந்து ஸ்கிப் பண்ணாமல் தவிர்க்காமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அவர் நேற்று நான் பார்த்த அந்த காணொலியில் இதை பாருங்கள், இவங்க 2 பேர் தான் அந்த காணொலியில் இருப்பாங்க. இதை சட்டை அணியாமல் இருக்கார் பாருங்கள், அவர் தான் வந்து மலையில் வாழ்கிற மனிதர்களில் ஒருத்தர். இவரை பற்றி இவர் வசிக்கின்ற இந்த வீட்டை பற்றி இந்த சட்டை அணிஞ்சிருக்காரு பார்த்தீங்களா, அவர் வந்து ரொம்ப அழகாக வந்து தெளிவாக எடுத்து காமிச்சிருப்பார் அந்த காணொலியில். என்ன சொல்லுவார் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா, இவர் தான் இந்த வீடு தான் வந்து இவர் வாழ்கின்ற வீடு, இது இவ்வளோ உயரம்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் காமிப்பார். அது மட்டும் இல்லாமல் இவர் தான் என்னுடைய நண்பர், அது மட்டும் இல்லாமல் அண்ணன், நான் எப்போ வந்தாலும் வந்து அருமையாக என்கிட்ட வந்து பேசுவார். இப்போ வந்து அவர் வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டு போய் காமிப்பார். இதுதான் வீடான்னு சொல்லிட்டு, இது எங்கே வாசல் இருக்குதுன்னே வழி இருக்குதுன்னே தெரில அப்படின்னு சொல்லி காமிப்பார். சொல்லி முடித்த பிறகு அவர் வந்து சொல்லுவார் சில விஷயங்கள். இந்த அரசாங்கம் வந்து பசுமை வீடு போன்ற பல திட்டங்கள் இருக்குது, ஆனால் வந்து சேர வேண்டியவங்களுக்கு வராமல் சேர்ந்தவங்களுக்கே திரும்ப சேர்ந்துக்கிட்டு இருக்குது. முக்கியமாக அது சரியான வழி முறையாக பார்த்திங்கன்னா இந்த மலைவாழ் மக்களுக்கு தான் வந்து வரணும்னு சொல்லி இந்த காணொலியில் வந்து அவர் அழகாக சொல்லியிருப்பார். அடுத்து இது அவருடைய வீட்டுடைய நுழைவாயில் பாருங்கள், நுழைவாயிலில் சீட்டு வந்து ஓடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மூடி வச்சுருப்பார். இதுதான் நுழைவாயிலுடைய கதவுன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு போகும்போது முதல்ல ஒரு அருமையான விஷயத்தை ஒன்று பண்ணுவார். நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன வீடாக இருந்தாலும் சரி, அதுக்குண்டான மரியாதை வந்து இவர் கொடுத்துட்டு அந்த காலில் அணிந்திருக்கிற அந்த காலணி இருக்குது பார்த்தீங்களா, அதை கழட்டிட்டு உள்ளே போவார். இதுக்கு வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு வந்துருக்கு. அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம். காலணியை கழட்டிட்டு உள்ளே போகும்போது ஐயோ அப்பான்னு சொல்லிட்டு தான் அந்த நுழைவாயிலுக்குள்ளேயே வந்து நுழைவார். உள்ளே போன பிறகு இவர் வந்து பின்னாடி அந்த மலைவாழ் மனிதன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து பின்னாடியே போய் பார்ப்பார். உள்ளே போனவொடனே அவர் வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதுதான் வந்து அவர் தங்கியிருக்கிற வீடு, 6க்கு 3ன்ற அளவில் வந்து இருக்குது. அந்த மலைவாழ் மனிதனும் அவருடைய மனைவியும் வந்து 2 பேர் தான் வாழ்கிறாங்க. அரசு வந்து இவங்களுக்கு தான் வந்து வீடு முதல்ல கொடுக்கணும், ஆனால் அது சரியாக வரத்தில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக பேசிட்டு வெளியே வரும்போது அதே போல் எப்படி போனாரோ அதே மாதிரி தான் குனிஞ்சிட்டு வரும்போது அவர் சொல்லுவார், விலங்கு போல் என்ன ஆகிட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவர் பேசினே வருவார். வந்த உடனே அந்த மலைவாழ் மனிதன் சொல்லுவார், அதிகமாக காற்றடிச்சோன்னே இந்த வீடு வந்து தூக்கிட்டு போயிடும், அப்புறம் திரும்ப நாங்கள் கட்டி தான் வாழணும். அந்த வீடு வந்து எப்படி கட்டியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஓலை இருக்குது பார்த்தீங்களா, தென்னை ஓலை, அப்புறம் ஓடு, அப்புறம் துணிகள் இருக்குது பார்த்தீங்களா அது, அப்புறம் இந்த சீட்டு கூரைக்கு போடுற சீட்டுலாம் இருக்குது, எத்தாந்து மரத்தை வந்து வெட்டின்னு வந்து அந்த கம்பை வச்சு நட்டு அந்த வீட்டை வந்து அமைச்சிருப்பார். இதை பற்றி மக்கள் என்ன கருத்து தெரிவிக்கிறாங்கங்கிறத வந்து அடுத்து நம்ம பார்ப்போம். அடுத்து மக்கள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னு இப்போ நீங்களே பார்த்துன்னு இருப்பீங்க. இந்த அவல நிலையை வெளியுலகிற்கு கொண்டு வந்தமைக்கு நன்றி. இதை கண்டு நம் அரசு வெட்கப்பட வேண்டும். அரசு திட்டங்கள் மலைவாழ் மக்களுக்கு செல்வதே இல்லை போல கண்கலங்க வைக்கும் பதிவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யார்
இன் பசின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேர் அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்த கருத்து என்னன்னு பார்க்கலாம். செருப்பை கழட்டி விட்டு போனது அருமை அண்ணா, உங்கள் வீடியோ முதலில் பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். அடுத்து அருள்னு சொல்லிட்டு ஒருத்தர், குடிசையில் இருக்கும் அவரிடம் இருக்கும் மகிழ்ச்சி மாடி வீட்டில் இருக்கும் நம்மிடம் இல்லை, ஏனென்றால் இன்னொரு மாடி கட்ட ஆசைன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அருமையான பதிலை சொல்லியிருப்பார். அடுத்து அரசாங்கம் இதை கவனிக்குமா சொல்லிட்டு ரவிக்குமார்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து நீலமேகம் பெரியசாமின்னு ஒருத்தர், ஒன்றிய மாநில அரசுகள் வெட்கப்பட வேண்டும் சொல்லிட்டு அவர் கருத்தை சொல்லியிருப்பார். அரசு முன்வந்து இந்த குடும்பத்திற்கு ஒரு வீடு அமைத்து தந்தால் நன்றாக இருக்கும், நன்றி வணக்கம் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார். வாசுதேவன் ஒருத்தர். நடராஜன் சொல்லிட்டு இன்னொருத்தர், செருப்பை கழற்றி விட்டு உள்ளே போனீங்களே, அப்பொழுதே நாங்கள் உணர்ந்து கொண்டோம் உங்கள் நல்லெண்ணத்தை, உங்கள் முயற்சி வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு, முக்கியமாக இந்த காணொலியில் வந்து அவர் அந்த வாசப்படிக்கு முன்னாடி, வாசல் படி இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வந்து அவருடைய காலனியை வந்து கழட்டி விட்டு போகும்போது தான் நிறைய வந்து கருத்தை வந்து அருமையான ஒரு நல்ல ஒரு எண்ணம் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து ஒரு கருத்தை நம்ம பார்க்கலாம். அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லிட்டு கோகுல்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. செருப்பை கழட்டி விட்டு உள்ளே போனது மிகவும் அருமையாக இருந்ததுன்னு சொல்லி இன்னொருத்தரும் அதே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். மிகவும் வருத்தமாக இருக்குது, இவர்களின் வாழ்வாதாரம் உயர அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி இன்னொருத்தர் சொல்லியிருப்பார், வசந்தின்னு சொல்லிட்டு. அடுத்து மாட மாளிகையில் வாழும் மக்கள் ஒருபுறம், இப்படியும் ஒரு இருப்பிடமா, அதில் வாழ்க்கையா என்று நம்மை வியக்க வைக்கும் வாழ்க்கையும் மறுபுறம்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லியிருப்பார் கருத்து. அடுத்து, வாழ்த்துக்கள் தம்பி, இந்த மாதிரி ஒரு பதிவை தந்துள்ளீர்கள், மிக்க நன்றி, சீக்கிரம் உங்களுடைய வீடியோ பார்த்தாவது கவர்மெண்ட் அவர்களுக்கு உதவட்டும்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருப்பார். நீங்கள் உள்ளே நுழையும் பொழுது ஐயையோ என்று நீங்கள் சொல்லும் போது வாய்விட்டு சிரித்து விட்டேன், பின் அவரின் கஷ்டமான சூழ்நிலை கண்டு மனம் மிகவும் வருந்தியதுன்னு சொல்லி அவருடைய கருத்தை தெரிவிச்சிருப்பார். நீங்கள் உள்ளே நுழையும் பொழுது ஐயையோ என்று நீங்கள் சொல்லும்போது, இது ஏற்கனவே சொன்னது தான், தயவுசெய்து இப்படி மக்களுக்கு கவர்மெண்ட் உதவி பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் சொல்லியிருப்பார். அடுத்து, ஏழைகளை பார்த்து உதவி செய்ய மாட்டாங்க, எல்லா வசதியும் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்லியிருப்பார். அடுத்து, முதல்வரிடம் தெரியப்படுத்துங்கள், அதாவது முதல்வர் இருக்காருல்ல, அவர்கிட்ட தெரியப்படுத்துங்க சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ போட்டதுக்கு உங்களுக்கு நன்றி முதல்வர், இவருக்கு கூடிய சீக்கிரம் உதவி செய்யட்டும் சொல்லி அவர் ஒரு கருத்தை தெரிவிச்சிருப்பார். அடுத்து, காணொலியை கண்டேன், கண்கள் குளமாயின, இன்றைய நிலைமை, இவர்கள் உயிருடன் வாழ்வது எவ்வளவு வறுமை, யாராவது ஒரு மனித கடவுள் கண்டிப்பாக இருக்கும், இவருக்கு வழிகாட்டுவார், அரசுக்கு தெரியப்படுத்தி இந்த ஐயாவிற்கு உதவி செய்யலாம், அல்லது இந்த குடும்பத்திற்கு இந்த காணொலி மூலம் கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கும், கடவுள் வருவார், அவருக்கு நல்லதை தருவார், மனித வடிவில் அந்த சாமி யார் என்பதுதான் என் முன்னே கேள்விக்குறின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருப்பார். நான் உங்கள் வீடியோவை முதலில் பார்க்கிறேன், இந்த ஓலை குடிசைக்குள்ளே போகிறதுக்கு செருப்பு கழட்டி விட்டு போனதற்கு மிக்க நன்றி, நானும் இது மாதிரி ஓலை குடிசையில் வாழ்ந்தவள் தான் சொல்லிட்டு ஒரு மலர் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. இவருடைய இந்த மலைவாழ் மனிதனுடைய வாழ்க்கை எவ்வளோ வந்து ஒரு வழியை ஏற்படுத்துன்றத இவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இவங்களும் வந்து ஒரு ஓலை குடிசையில் வந்து வாழ்ந்தாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து, ஆடம்பரமான வாழ்கிற வாழ்க்கைக்கு அவர்களுக்குத்தான் அரசை உதவி செய்து பாமர மக்களுக்கு உதவி சென்று அடைவதே இல்லை, அது அரசும் கண்டுகொள்வதும் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அடுத்து, செம்ம அண்ணா, நீங்கள் தான் மனுஷன், அன்பு மட்டுமே போதும், எங்கும் வாழ்ந்து விடலாம், உங்களைப் போல் அன்புள்ளம் இருந்தால் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கருத்தை தெரிவிச்சிருப்பார். நம்ம தமிழனோட ஒற்றுமையை நாம் எல்லாரும் காட்டுவோம், அரசு கண்டுகொள்ளுமா என்று தெரியவில்லை, நம்மிடம் இருப்பதை இவருக்கு கொடுத்து உதவ முன்வருவோம் சொல்லிட்டு நம்மளுடைய சேனலால் என்னால் முடிஞ்சதும் என்னென்னா, அந்த மனிதர் போட்ட ஒரு காணொலியை திரும்பவும் நான் மறு உருவாக்கம் செஞ்சு மக்களிடம் வந்து அவர் போட்ட காணொலி வந்து குறைந்த மக்களுக்கு போயிருந்தாலும் என்னுடைய காணொலி வந்து அதை தவிர்த்து மற்றவங்களுக்கும் போய் சேரட்டுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் நான் வந்து என்னால் முடிஞ்சதை வந்து செய்கிறேன். அடுத்து ஒரு கருத்து பார்க்கலாம். நல்ல பதிவு, தயவு செய்து அந்த பகுதி மக்களுக்காவது நிரந்தர இருப்பிடம் அமைத்து தாருங்கள், நிம்மதியாவது இருப்பார்கள், பேருந்து நிலையங்கள் தான் முகப்பில் மின்னுகிறதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார் ஒரு கருத்தை. சரவணன் சொல்லிட்டு மஞ்சுளான்னு சொல்லிட்டு ஒருத்தர், அரசு அதிகாரிக்கு ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஒரு வீடு வழங்கும் என்று அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருப்பார். அரசாங்கம் இவர்களுக்கு உதவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்னு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. எஸ் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர், உங்களை போன்றவர்களால் ஒரு மாற்றம் நிகழட்டும் ஐயா, நன்றி அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சிருப்பாங்க. நல்ல காணொலி, அவர்கள் கஷ்டப்படும் வாழ்க்கை மிகவும் மனதை உலுக்குகிறது,
மலைவாழ் மக்கள் என்பதை விட இவர்கள் மனிதர்கள். நாம் அனைவரும் நம் வாழ்க்கை கஷ்டத்தை நினைத்து வருந்துகிறோம். இவர்கள் நிலை பார்த்தால் மிகவும் வருத்தம் அளிக்கிறதுன்னு சொல்லி செந்தில்குமார்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார். அரசியல்வாதி அரசியல்வாதி ஓட்டு இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கருத்தை தெரிவிச்சிருப்பார். அடுத்து அரசியல்வாதி ஓட்டு இருந்தால் சொல்லுங்கள், ஏற்கனவே பார்த்தது. ஸ்டாலின் நாடு திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் பாலான்னு ஒருத்தர். இமிடியேட்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஷுட் ஹெல்ப் திஸ் நைஸ் பீப்புள் டு பில்ட் அ ஹவுஸ் அண்ட் அதர் ஹெல்ப் டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து இவருக்கு வந்து உடனடியாக உதவி செஞ்சால் அவர் வீடு கட்டுவாங்க. அதேமாரி மற்றவங்களும் வந்து அவருக்கு உதவி செய்யணும்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருப்பார் டேவிட்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு கருத்தை பார்க்கலாம். இந்த காணொலிய முக்கியமான மைய கருத்து இப்போ சொல்ல போகிறது தான். பாலா தம்பி, நீ இந்த வீடியோ பார்த்தா இவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார். கவர்மெண்ட் பண்ணுறது இருக்கட்டும் ஒரு புறம், இப்போ இந்த சமூக வலைதளங்களில் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஒரு நடிகர் யாருன்னா பாலா அவர்கள் வந்து அவரால் முடிஞ்சதை வந்து மக்களுக்கு செஞ்சுட்டு இருக்காரு. அதை வந்து நினைவில் வச்சு கேடபிள்யூ ஒரு மெயில் யூசர் ஐடி அவர் வந்து சொல்லியிருப்பார். பாலா தம்பி, நீ இந்த வீடியோ பார்த்தா இவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி மக்கள் எப்படி நினைக்கிறாங்களோ அதே போல் இவர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. நம்மளுடைய காணொலிய மைய கருத்து இதுதான். அடுத்து ஆண்டவன் துணை வாழ்க்கை பயணம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் கல்யாணி ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. கடவுள் உங்களுக்கு நிறைய உதவி செய்வார்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. அடுத்து அரசாங்கம் இதை கவனித்தாக வேண்டும், இந்த மக்களுக்கு ஏதாவது செய்து கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு அடுத்து ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க. மக்களே, இது போன்ற நிறைய கருத்துக்கள் வந்து அந்த காணொலிக்கு வந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் நம்ம இந்த காணொலியை பார்த்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து கருத்து தெரிவிங்க. இந்த வீடியோ காணொலியை வந்து மற்றவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து கேபி பாலா அவருக்காச்சும் வந்து இந்த காணொலி வந்து போய் சேரட்டும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அந்த முக்கியமான தகவல் என்னென்னா, இந்த சமூக வலைதளில் இந்த மலைவாழ் மனிதர்களை பற்றி இந்த காணொலியை போட்ட அவருடைய சேனல் பார்த்திங்கன்னா வில்லேஜ் பெல்ஸ்ன்னு சொல்லிட்டு சேனல் நேமு. அந்த சமூக வலைதளத்தில் இவர் பப்ளிஷ் பண்ணியிருந்த அந்த வீடியோவுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இது வந்து அவருக்கு கொடுக்குற நான் மரியாதையாக பார்க்குறேன். மலைவாழ் மக்களுக்காக உதவி செய்கிற அவருடைய நல்ல எண்ணத்திற்காக நான் வந்து அவருடைய யூடியூப் சேனலுடைய நேமையும் அவருடைய அந்த ஷார்ட்ஸுடைய ஷார்ட்ஸுடைய லிங்கையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய்ட்டு நான் சொல்கிறது உண்மையாக இல்லைன்னு கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள், இந்த மாதிரியான காணொலி வந்து நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனலில் வந்து நிறைய போட்டுட்டு இருக்கோம். அதனால் நம்மளுடைய சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.